எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுங்க, மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி, இதுல எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏகப்பட்ட ப்ரமோஷனுங்க கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும். அப்படி இந்த கருப்பு கவுனி அரிசியை நான் ஏன் சாப்பிடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்ல சொல்றேன். இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி பிளாக் ரைஸ் பாட்டேஜ் நம்ம ஹை ஃபுட்ஸ்ல சேல் பண்றோம்ல, அதை வச்சுதான் புட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எங்க வீட்டில் வீக்கெண்ட்ஸ் ஆனாலே புட்டு தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி பாட்டேஜ் மிக்ஸை போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு தண்ணி ஊற்றி தெளிச்சு பிசைஞ்சிருந்தேன். இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா மாவு ஃபுல்லாகவே ஈரமாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்படி கெட்டியாக நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும், ஷேப் ஃபார்ம் ஆகணும். பிரேக் பண்ணால் உங்களுக்கு உதிர்ந்துடும். ஸோ தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஈரப்பதம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஸ்டீமரில் 5 மினிட்ஸ் நான் இந்த மாதிரி அகலமான ஸ்டீமரை தான் போட்டேன். ஏன்னா இந்த மாதிரி அரிசியில ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி அகலமான பேனில் போட்டோன்னா எல்லா பக்கமும் ஆவி பட்டு நல்லா சாஃப்டாக வெந்துடும். சூப்பர் டேஸ்டியான புட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது. என்கிட்ட நிறைய பேர் வந்து 4 இயர்ஸ் கிட்ஸுக்கு வந்து என்ன டயட் சார்ட் ஃபாலோ பண்ணலாம், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். குழந்தை பருவத்திலேருந்தே அவங்களுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசியை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க உடலில், நம்ம உடல்லையும் சரி, நம்மளும் ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா கேன்சர் செல்ஸே வாழ்நாள் முழுக்க வராத அளவுக்கு நம்ம உடலை வந்து பாதுகாக்கும். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, தொடர்ந்து நம்ம கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டுட்டு வரும்போது பிபி அளவுகள் வந்து அதிகமாகிறதே கிடையாது. பிபி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதில் ஆன்டி ஏஜிங், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த ஒரு அரிசியில் மட்டும்தான். இன்றைக்கி நான் வாழைப்பழம் நெய் ஊற்றி இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அப்படியே பஞ்சு போல் வாயில் மென்று சாப்பிட்டுட்டோம். குறிப்பாக வந்து இந்த அரிசியில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்லேயே ரொம்ப முக்கியமான மூலப்பொருளான ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இதில் இருக்குது. இதுதான் வந்து நம்ம உடலில் வந்து புற்றுநோய் செல்களே உருவாக்காம நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கிறது. ஸோ கருப்பு கவுனி அரிசியை நம்ம டயட்ல எப்படிலாம் ஆட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்ரேஜ் மிக்ஸை வச்சு புட்டு செஞ்சு சாப்பிடலாம். கருப்பு கவுனி அரிசி மாவு நம்ம கிட்ட இருக்கு, அதை இட்லியாவோ தோசையாவோ பயன்படுத்தலாம். புட்டாவோ சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து கஞ்சி மிக்ஸில் சாப்பிடலாம். ஸோ டயபெட்டிக் இருக்கிறவங்க கஞ்சி மிக்ஸை கண்டிப்பாக எடுத்துட்டு வாங்க. உங்களுடைய சுகர் லெவல்ஸ் எப்போவுமே கண்ட்ரோல்டாக இருக்கும். பேசிக்காக நமக்கு நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாமே ஒரு வந்து மேகம் மாதிரி மூடி இருக்குது. நம்ம பாடி நியூட்ரிஷன் அப்சார்ப் பண்ண விடாமல் தடுக்குது. அதனால தான் பல நோய்கள் வருது. நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே வந்து டைஜஸ்ட் ஆகி ரசமாக மாறி அது பிளட்டுக்கு போய், பிளட்லேருந்து மசில்ஸ்க்கு போய், மசில்ஸ்லேருந்து நர்வ்ஸுக்கு போய், நர்வ்ஸ்லேருந்து போன்ஸுக்கு போய், எலும்புலேருந்து எலும்பு மஜ்ஜைக்கு போய் அதுலேருந்து தான் நமக்கு நியூட்ரிஷன் ஆகுது. ஸோ இப்போ பிளட்லேயே உங்களுக்கு இம்ப்யூரிட்டி இருக்குது, அந்த மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னா இதனால வந்து பல நோய்கள் வருது. அதனால தான் உங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் ஃபஸ்ட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, பிளட் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அனீமியா, ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. உங்களுடைய ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் வந்து எப்போவுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா பிளட்ல உள்ள இம்ப்யூரிட்டிஸ்லாம் சரியாகி உங்கள் உடம்பு சீராக வேலை செய்யும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம்.